Hello everyone, welcome back to YellowGreys YouTube channel. நான் உங்கள் எஸ்கே. இந்த பர்டிகுலர் செஷனில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம்னா பைத்தான் டேட்டா டைப்ஸில் லிஸ்ட் அப்படின்ற டேட்டா டைப்ஸை தான் கவர் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் ஃபஸ்ட்டு லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ லிஸ்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்று லிஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஐட்டமை ஸ்டோர் பண்ணுறதுக்கு லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம். அது ரெண்டாவது பாயிண்ட். ஸோ மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான டேட்டா டைப்ஸ்லாம் நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் எனி டேட்டா டைப்பை லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணலாம். ஸோ லைக் நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், ஈவன் அதர் லிஸ்ட்டு கூட நீங்கள் லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணலாம். பட் இந்த ப்ரைமரி கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டில் ஒரு சிங்கிள் வேரியபிளில் மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறது தான் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட நம்ம கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் அனகொண்டா நேவிகேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லான்ச் ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லான்ச் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் நியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பைத்தான் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபைலோட நேமை சேஞ்ச் பண்ணுங்கள். நான் பைத்தான் டேட்டா டைப்ஸ் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ரீநேம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ரீநேம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம். கரெக்டாக? ஸோ பிஃபோர் தட் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணோம். நான் என்ன வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறேன்னா, மை லிஸ்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்குள்ளே நான் மல்டிபிள் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறது ஸ்டார்டிங்கில் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகே, ஸ்கொயர் ப்ராக்கெட் இன்சைட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ண போகிறேன், மல்டிபிள் வேல்யூஸ். ஓகே, 1, 2, 3, 4, 5. இப்படி தான் நம்ம ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டை நான் எப்படி வியூ பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் இங்கே இருக்கிற மை லிஸ்ட், அதாவது க்ரியேட் பண்ண லிஸ்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பேஸ்ட்டு. நான் இதிலிருந்து நான் என்னுடைய லிஸ்ட்டை வியூ பண்ணணும். ஓகேங்களா? வெரி சிம்பிள். நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுவோம், அந்த வேரியபிள் கால் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் மை லிஸ்ட். இப்போது கண்ட்ரோல் என்டர் கொடுங்க. இப்போது நம்மளால் நம்ம க்ரியேட் பண்ண லிஸ்ட்டை வியூ பண்ண முடியுது. கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி லிஸ்ட்டை மாடிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ மாடிஃபைனா என்ன, எப்படி ஒரு நியூ ஐட்டம் இதுக்குள்ளே ஆட் பண்ணுறது. ஸோ லெட்ஸே நமக்கு ஆல்ரெடி இங்கே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4, 5 அப்படின்ற ஐட்டம்ஸ் இருக்குது. நம்ம இதுக்குள்ளே எப்படி இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம ப்ரீவியஸ் செஷனில் நம்ம டியூபிள் கவர் பண்ணோம். டியூபிள் இம்யூட்டபிள். டியூபிள்குள்ளே எந்த ஒரு ஐட்டம் நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. ஓகேவா? பட் லிஸ்ட்டுன்றது மியூட்டபிள். ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்மளால் ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும், எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, எப்படி ஒரு நியூ ஐட்டம் ஆட் பண்ணுறது, எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டோட ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகே, ஆஸ் யூஷுவல் நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்க லிஸ்ட்டே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த லிஸ்ட்டை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போது நான் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் இன்னொரு நம்பர் ஆட் பண்ணணும். ஸோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். நியூவாக ஒரு ஐட்டமை எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ணோம். அந்த மெத்தட் பேர் தான் அப்பெண்ட். ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி எங்கிட்ட மை லிஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஓகே, மை லிஸ்ட் அப்படின்றது இருக்குது. இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஓகேங்களா, நான் என்ன பண்ண போகிறேன், அப்பெண்ட் பண்ண போகிறேன். என்ன அப்பெண்ட் பண்ண போகிறேன், ஏதாவது ஒரு ஐட்டமை அப்பெண்ட் பண்ண போகிறேன். டாட் அப்பெண்ட். ஓகே, நீங்கள்
டேப் கீ கொடுத்த உடனே உங்களுக்கு அப்பெண்ட்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு நான் இதுக்குள்ள நான் என்ன வேல்யூ வந்து ஆட் பண்ண போகிறேன் நியூவா. லெட்ஸ் சே நான் வந்து 6 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, 6ன்னு கொடுத்துட்டு நான் வந்து இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் இதுக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன வரும்? பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் மை லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணுறதுக்கும் அப்பெண்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? பிரிண்ட் அகெயின் வந்து மை லிஸ்ட். ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அப்பெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஆல்ரெடி நியூவாக க்ரியேட் பண்ண லிஸ்ட்டு இது, அதை தான் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அப்பெண்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு நியூ ஐட்டம் வந்து இந்த எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு? அது சேம் வித் எக்ஸிஸ்டிங் ரிசல்ட்டோட நமக்கு வந்து ஒரு நியூ ஐட்டம் வந்து ஆட் ஆயிருக்கு. தட் இஸ் 6. ஓகே, இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு ஐட்டமை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இப்போது எப்படி வந்து ஒரு ஐட்டமை ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் வந்து நான் இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, பேஸ்ட்டு. நான் இதுக்குள்ளே நான் ஒரு ஐட்டம் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். என்ன ஐட்டமை ரிமூவ் பண்ண போகிறேன்? சரி, லெட்ஸே வந்து 3 அப்படின்ற ஐட்டமை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். அப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள், ரிமூவ். ஓகே, நான் சேம் மை லிஸ்ட் அப்படின்ற வேரியபிளை கால் பண்ணிவிட்டு டாட் ரிமூவ். ஓகேவா? ரிமூவ் அண்ட் வித்தின் ப்ராக்கெட்டில் நான் எந்த ஐட்டமை ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். லெட்ஸே நான் 3ன்னு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? 3யை வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற ஐட்டமை வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எஸ், நான் இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து 1 2 4 5 மட்டும்தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ரிசல்ட்டாக வந்து அவுட்புட் கிடைச்சிருக்கு. பட் அதில் வந்து 3ன்றது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஐட்டமை ரிமூவ் பண்ணணும். எதுலேருந்து? லிஸ்ட்டுக்குள்ளே இருந்து. என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்? ரிமூவ் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருந்து ஒரு வேல்யூவை, ஓகே, ஒரு ஐட்டமை பேஸ்ட் ஆன் இண்டெக்ஸ் எப்படி வந்து பிக் பண்ணுறது, அவுட்புட்டாக கெட் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த லிஸ்ட்லேருந்து எனக்கு வந்துட்டு இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி, லெட்ஸே இண்டெக்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? இது வந்து 0 சொல்லுவோம், இது 1ன்னு சொல்லுவோம், இது 2ன்னு சொல்லுவோம், இது 3ன்னு சொல்லுவோம், இது 4ன்னு சொல்லுவோம். கரெக்டாக? இப்போது நான் கெட் பண்ணணும், ஒரு வேல்யூ வந்து கெட் பண்ணணும். ஓகேங்களா? இதில் பட் பேஸ்ட் ஆன் இண்டெக்ஸ். இப்போ நான் 0 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 1ன்னு வரும். இல்லை 2ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 3 வரும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி எப்படி கெட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து இங்கே இருக்கிறத காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மை லிஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் அண்ட் லிஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே நான் வந்து எந்த ஐட்டமை வந்து பிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் 3 அப்படின்றத பிக் பண்ணணும். ஸோ எப்படி பிக் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஐட்டம் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஐட்டமில் இந்த மை லிஸ்ட் அப்படின்ற வேரியபிளை கால் பண்ணுறேன். இதில் ஓகேங்களா, இதுலேருந்து நான் இண்டெக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ்வலாக ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸ்கொயர் ப்ராக்கெட் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்னுடைய இண்டெக்ஸை நான் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இண்டெக்ஸ்னால் வந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0 1 2 3 4 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? இப்போது எனக்கு இந்த 3 அப்படின்றத கெட் பண்ணோம் அப்படின்னா 2ன்னு கொடுக்கணும். கரெக்டாக? 0 1 2. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் ஐட்டம். ஓகே, இப்போ கண்ட்ரோல் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா 3 தான் வந்து செகண்ட் பொசிஷனில் வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை இண்டெக்ஸ் பேஸில் வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டை இண்டெக்ஸ் பேசிஸில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இன்னொரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூவை இண்டெக்ஸ் பேசிஸில் வந்து நான் ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ், உங்களால் முடியும். அது எப்படின்றது நான் இப்போ சொல்கிறேன். அகெயின் வந்து நான் இந்த மை லிஸ்ட் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அகெயின் அண்ட் அகெயின் கிரியேட் பண்ண தேவையில்லை. இதில் நான் ஒரு ஐட்டம் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸே வந்து ரிமூவ்டு ஐட்டம் அப்படின்னு வந்துட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்குள்ளே மை லிஸ்ட். ஓகே, மை லிஸ்ட்டை கால் பண்ணிவிட்டு என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாப் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, பிஓபி பாப். அண்ட் இதுக்குள்ளே நான் எந்த இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து நான் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ நான் வந்துட்டு எந்த இண்டெக்ஸ் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். லெட்ஸ் சே 2 அப்படின்றது வந்து ரிமூவ் பண்ணுவோம். அப்போ நம்ம வந்து 1 கொடுக்கணும். கரெக்டாக? உங்களுக்கு வந்து ஏன் வந்து 2 அப்படின்றது ரிமூவ் பண்ணுற 1 கொடுத்துருக்கேன்னா இங்கே 0 1.
கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன ஐட்டம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் செக் பண்ணணும் அப்படின்னா அதையும் நான் வந்து செக் பண்ணிக்கலாம். பிரிண்டர், ஸோ இந்த ரிமூவ்டு ஐட்டம், ஓகேங்களா, என்ன ஐட்டம் ரிமூவ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஃபைனலி நமக்கு என்ன அவுட்புட் கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் நம்மளால் வந்து கெட் பண்ண முடியும். ஓகே, பிரிண்டர். ஸோ இங்கே வந்து மை லிஸ்ட். ஓகே, இப்போ கண்ட்ரோல் அண்ட் என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 அப்படின்ற ஐட்டம் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, என்ன ஐட்டம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம்? 2 அப்படின்றது வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம்? பாப் அப்படின்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 3 4 5. இப்படி தான் வந்துட்டு நம்ம ஒரு ஐட்டமை ஒரு லிஸ்ட்லேருந்து இண்டெக்ஸ் பேசிஸில் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஐட்டமை ஆட் பண்ண தெரியும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, ஒரு ஐட்டம் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். சிம்பிளாக அப்பண்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து கொடுத்தோம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கலாம், ஓகே நான் வந்து ஒரு ஐட்டம் ஆட் பண்ணணும், பட் நான் வந்து ஒரு இண்டெக்ஸ் பேசிஸில் வந்து ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு இந்த 2க்கு அப்புறம் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். ஆஸ் யூஸ்வல் நான் வந்து சேம் லிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறேன். காப்பி தட் அண்ட் பேஸ்ட் இட். ஸோ இப்போது நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்சர்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணோம். அந்த இன்சர்ட்குள்ளே நம்ம இண்டெக்ஸையும் வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போது நான் எதுக்குள்ளே வந்துட்டு வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறேன்? மை லிஸ்ட். ஓகேவா, அப்போ மை லிஸ்ட்டை கால் பண்ணிக்கோங்க. டாட் இன்சர்ட் ஐஎன் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேப் கீ ப்ரெஸ் பண்ணாலே வந்து இன்சர்ட் அப்படின்றது வந்து வரும். ஓகேங்களா, இதுக்குள்ளே இன்சர்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ எந்த பொசிஷனில் வந்துட்டு நான் என்னுடைய நியூ வேல்யூ வந்து ஆட் பண்ண போகிறேன் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணணும். நான் வந்து இப்போ செகண்ட் பிளேஸ், ஓகேங்களா, செகண்ட் பிளேஸில் வந்து நான் வந்து ஆட் பண்ணணும். என்ன வேல்யூ வந்து ஆட் பண்ணணும்? லெட்ஸ் சே 10ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போது எனக்கு எந்த இடத்துல வந்துட்டு 10 அப்படின்றது வந்து ஆட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு அப்புறம். கரெக்டாக 0 1 2க்கு அப்புறம். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பிரிண்டர் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் மை லிஸ்ட். ஓகே, அண்ட் ப்ரெஸ் கண்ட்ரோல் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 2 2க்கு அப்புறமா வந்து என்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அப்படின்றது ஆட் ஆயிருக்கு அண்ட் 3 4 5. இங்கே வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா இண்டெக்ஸ் வந்து 2ன்னு கொடுத்துருக்கோம். 0 1 2. ஓகே, அதாவது செகண்ட் பிளேஸில் இது வந்து 10 ஆட் ஆகிடணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். ஓகேவா, ஸோ எப்படி வந்து ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸை வந்து நான் வந்து கெட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். அது வந்து 2 மெத்தடில் வந்து நம்ம வந்து கெட் பண்ணலாம். ஒன்று வந்து பாசிட்டிவ் மெத்தட் அண்ட் நெகட்டிவ் மெத்தட். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து இந்த ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நம்ம இண்டெக்ஸ் ப்ரொவைட் பண்ணோம். 2 அப்படின்னு கொடுத்தனா எனக்கு என்ன வரும்? 3 அப்படின்றது வரும். இப்போ 0 அப்படின்னு கொடுத்தனா 1 வரும் அண்ட் 1ன்னு கொடுத்தனா எனக்கு 2 வரும். கரெக்டாக, அதே வந்து -1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த பர்டிகுலர் 5 வரும். கரெக்டாக, ஸோ இப்போ நான் சிம்பிளாக இதையே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெகட்டிவ் சினாரியோவுக்கு நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே -1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். -1 கொடுத்தேன் அப்படின்னா கண்ட்ரோல் என்டர், நமக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? 5 அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் பாசிட்டிவ்க்கும் நான் வந்து 1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 2ன்னு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா, 0 அப்படின்னு கொடுத்தனா எனக்கு வந்து 1ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தடில் உங்களுடைய வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ணணும், என்ன இண்டெக்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது லிஸ்ட்டில் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னா ஸ்லைசிங் லிஸ்ட். இப்போ எப்படி வந்து நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ இதுக்கு நான் இங்கே இருக்கிற லிஸ்ட்டவே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்லைசிங் அப்படின்னா நான் வந்து ஒரு ரேஞ்சை வந்து கெட் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு வேல்யூ வந்து கெட் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ் கொடுப்பேன். கரெக்டாக, ஸோ அதே மாதிரி தான் பட் நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் வந்து கெட் பண்ணோம். ரேஞ்சுனால் நம்ம என்ன சொல்லுவோம்? 1:2 1:3 அந்த மாதிரி தான் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி எனக்கு லெட்ஸே எனக்கு வந்துட்டு இந்த 2லேருந்து இந்த 4 வரைக்கும் வேணும், என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்றது வேணும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கெட் பண்ண முடியும். அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி வந்து கெட் பண்ண முடியும்னா இந்த ஸ்லைசிங் மெத்தட் வச்சு தான் நம்ம வந்து கெட் பண்ண முடியும். நான் இப்போது புதுசாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லைஸ்டு அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்குள்ளே மை லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு
ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள ஓகேங்களா நான் 1:4 அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேங்களா 1:4 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2,3,4 வரும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தெரியும் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0 ஓகே 0 இங்கே வந்து 1 ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுண்ட் வந்து ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஓகேங்களா அதாவது இந்த 1 அப்படின்றது சொல்கிறோம் இல்லையா இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் பட் இந்த 4 அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏதாவது 4ன்னு கொடுத்துருங்க இல்லையா அப்போ 0 1 2 3 4 இந்த 4 வந்து இங்கே தான் வந்து கம்ப்ளீட் ஆகுது பட் இது எப்படி எண்டு வந்து முடியும்னா இட் ஸ்டாப்ஸ் பிஃபோர் த செகண்ட் இண்டெக்ஸ் அதாவது இதுதான் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் செகண்ட் இண்டெக்ஸ் கரெக்டாக இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க என்ன வேல்யூ அதுதான் எடுத்துக்கும் பட் ஸ்டார்ட் ஆகும்போது அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் ஆகும்போது இந்த இண்டெக்ஸோட முன்னாடி இருக்கிற நம்பர் ஓகேங்களா முன்னாடி இருக்கிற நம்பர் தான் வந்து எடுத்துக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து ஸ்லைஸ்டு லிஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பிரிண்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் மை லிஸ்ட் இப்போ கண்ட்ரோல் என்டர் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் வந்து ஸ்லைஸ் லிஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 3 4 அண்ட் மை லிஸ்ட் ஓவராலாக என்ன மை லிஸ்ட் அப்படிங்கிறோம் 1 2 3 4 5 இருக்குது ஓகேங்களா இப்படி தான் வந்து நம்ம வந்து லிஸ்ட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணோம் ஓகே ஸோ ஈவன் நீங்கள் வந்துட்டு இதில் மைனஸ் வேல்யூ கொடுக்குறீங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து 1 ஸ்டார்ட் வித் இங்கே 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலையும் லெட்ஸே -1 அப்படின்னு கொடுத்தாலையும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே 2 3 4 தான் ஏன்னா -1ன்றது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் இதை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ தான் எடுத்துக்கும் ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்லைசிங் பண்ணணும் ஸோ இந்த பர்டிகுலர் செஷன் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நான் இன்னொரு டேட்டா டைப்ஸ் வந்து கவர் பண்ணுறேன் நீங்கள் இந்த பர்டிகுலர் செஷனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்